இறையேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, புனித அன்னாள் ஜோக்கிம் பக்தர்களே, இன்று அன்னையாம் திருச்சபை பொது காலத்தின் 17ஆம் ஞாயிறை கொண்டாடுகின்றது. அந்த நேரத்தில் நாம் இந்த திருத்தலத்தின் பாதுகாவலியாகிய புனித அன்னம்மாளின் திருவிழாவையும் நாம் சிறப்பாக கொண்டாடும். சில புனிதர்களை திருச்சபையில் மக்கள் அதிகம் விரும்புவார்கள். அந்த புனிதர்களுக்காக நிறைய தேவாலயங்களை கட்டுவார்கள். உதாரணமாக அன்னை மரியாளுக்கு சென்ட் மேரிஸ் சர்ச், இம்மாக்குலேட் கன்செப்ஷன் சர்ச் அப்படின்னு நிறைய அன்னை மரியாளுடைய பெயரில் நிறைய ஆலயங்கள், நிறைய நிறுவனங்கள் அமைக்கப்படுகின்றன. ரெண்டாவது பார்த்தோன்னு சொன்னால் புனித அந்தோணியாருடைய பெயரில் நிறைய ஆலயங்கள் இருக்கும். புனித அந்தோணியார் தமிழ்நாட்டில் கூடுதலாக புனித அந்தோணியாருக்கு மிகவும் பக்தி. ஏன் என்றால் அவர் கோடி அற்புதர், நிறைய புதுமை செய்வார். எல்லாரும் தன்னுடைய வாழ்க்கையில், என்னுடைய வாழ்க்கையில் நிறைய புதுமை நடக்கணும், புதுமையாக நடந்துகிட்டே இருக்கணும், அப்படி தான் நாம் விரும்புகிறோம். அதனால தான் கோடி அற்புதருக்கு பக்கத்தில் போகிறோம், அவருக்காக நிறைய ஆலயங்களை கட்டுகிறோம். ஸோ புனித அந்தோணியார் அவருடைய பெயரில் நிறைய ஆலயங்கள், நிறைய பக்தி, நிறைய பக்தர்கள். ஆனால் புனித அன்னாள், புனித ஜோக்கிம் அவர்களை பற்றி அவ்வளவு பக்தி இல்லை, அவ்வளவு ஆலயங்கள் இல்லை. நம்முடைய பாண்டி கடலூர் உயர்மறை மாவட்டத்திலும் இது சென்ட் ஆன்ஸ் சர்ச் கோருக்கமேடு, ஆனால் இது சப்ஸ்டேஷனை போல தான். வேறு ஏதாவது சென்ட் ஆன்ஸ் பாரிஷ் இருக்கா என்பது சந்தேகம்தான். புனித அன்னாளுடைய பெயரில் அன்னாள் ஜோக்கிம். ஆனால் இங்கே இது ஒரு திருத்தலமாக நீங்கள் பல இடங்களிலிருந்து ஒவ்வொரு வருடமும் இந்த திருவிழாவுக்காக வந்து புனித அன்னாள் ஜோக்கிம் அவருடைய பரிந்துரையால் இறைவனை வேண்டி செல்ல திரளான மக்கள் இங்கே வருகின்றார்கள். அதை அறிந்து நான் மகிழ்ச்சி அடைகிறேன், உங்களை பாராட்டுகிறேன். புனித அன்னாள் ஜோக்கிம் பக்தர்கள். ஆனால் இங்கே நீங்கள் வருவது நிறைய தேவைகளை மனதில் வைத்து கொண்டு புனித அன்னாள் ஜோக்கிம் அவருடைய பரிந்துரையால் இறைவன் அந்த தேவைகளை நிறைவேற்ற இறைவனை வேண்ட, அன்னாள் ஜோக்கிம் அவருடைய பரிந்துரையால் இறைவனை வேண்ட இங்கே நீங்கள் வருகின்றீர்கள். ஆனால் அந்த அன்னா ஜோக்கிம் அவருடைய வாழ்க்கையை நீங்கள் பார்க்க வேண்டும். அவர்கள் கேட்டது அவர்களுக்கு கிடைத்தது. அவர்கள் எதை கேட்டார்களோ அதை கடவுள் அவர்களுக்கு கொடுத்தார். எப்படி கொடுத்தார் என்பதை நீங்கள் சிந்திக்க வேண்டும். எப்படி கடவுள் அவர்களுக்கு கொடுத்தார் என்பதை நீங்கள் சிந்திக்க வேண்டும். இன்றைய வாசகங்களை எடுத்து நாம் பார்ப்போம். இன்றைய முதல் வாசகம் 2ஆம் அரசர் ஆகமத்திலிருந்து நாம் வாசிக்க கேட்டோம். அந்த பகால் செலாசியா அந்த இடத்தில் உள்ளவர் 20 அப்பங்களை கொண்டு வருகிறார் இறைவாக்கினர் எலிசாவிடம். இறைவாக்கினர் எலிசா அதை கொண்டு அங்குள்ள திரளான மக்களுக்கு அவர் உணவளிக்கிறார். அந்த 20 அப்பங்களை கொண்டு வந்ததும் எலிசா என்ன சொல்கிறார்? மக்களுக்கு கொடுங்கள், உணவளியுங்கள். அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க? 20 அப்பத்தை கொண்டு இவ்வளவு திரளான மக்களுக்கு நாம் எப்படி கொடுக்க முடியும்? ஆனால் எலிசா என்ன சொல்கிறார்? கொடுங்கள், மீதி வரும். இந்த 20 அப்பங்கள் உங்களிடம் இருக்கிறது, அவ்வளவுதான். அந்த 20 அப்பங்களை நீங்கள் கொடுத்தால் போதும், அது எல்லா மக்களுக்கும் உணவளித்து விட்டு அது மீதி வரும் என்று சொல்கிறார். அதே போல் எல்லா மக்களுக்கும் உணவளித்து அங்கே மீதி வந்தது. ஆனால் எலிசா அந்த பெரிய புதுமையை எப்படி செய்ய முடிந்தது? அந்த 20 அப்பங்கள் அவரிடம் இருந்ததை அவர் கொடுத்ததால் தான் அந்த புதுமை நடைபெற்றது.
இன்றைய நற்செய்தியிலே நாம் வாசிக்க கேட்டோம். இயேசு 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் வைத்து 5000 பேருக்கு உணவளித்தார். அவர்களுக்கு உணவளித்த பிறகு 12 கூடை அப்பங்கள் மீதி வந்தன. 5 அப்பங்களும் 2 மீன்களும். அங்கேயும் நாம் என்ன பார்க்கிறோம்? திரளான மக்கள் இயேசுவின் போதனை கேட்க வந்திருக்கின்றார்கள். 2-3 நாட்களாக அவர் இயேசுவோடு இருக்கின்றார்கள். அவர்கள் பசியால், அவர்கள் கொண்டு வந்ததையெல்லாம் சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க. பசியால் அவர்கள் இருக்கின்றார்கள். அவர்கள் ஏற்கனவே மூர்ச்சை அடைந்து கீழே விழலாம். அப்படிப்பட்ட நேரத்தில் இயேசு அதை அறிந்து என்ன சொல்கிறார்? தம்முடைய சீடர்களும், நீங்கள் அவர்களுக்கு உணவு கொடுங்கள். அப்போ சீடர்கள் என்ன நினைக்கின்றார்கள்? ஒருவேளை அவர்களிடம் அந்த 12 சீடர்களுக்கும் இயேசுவுக்கும் தேவையான உணவை அவர்கள் வைத்திருக்கலாம். அதனால்தான் இயேசு அவர்களிடம் சொன்னார், இந்த மக்களுக்கு உணவு கொடுங்கள். அப்போ சீடர்கள் கேட்கிறார்கள், இவ்வளவு திரளான மக்களுக்கு நம்மிடம் இருப்பது கொஞ்சம்தான், அதை நம்ம எப்படி கொடுக்க முடியும்? அதன் பிறகு பிலிப்பிடம் அவர் சொன்னது, உணவு கொடுங்கள். பிலிப் சொல்கிறார், எவ்வளவு பணத்துக்கு நாம் அப்பங்கள் வாங்கினாலும் நம்மால் இவர்களுக்கு உணவு கொடுக்க முடியாது என்று தான் அவர்கள் சொல்கிறார்கள். ஆனால் அந்திரேயாஸ், ஆண்ட்ரூ, ஒன் ஆஃப் த சீடர்ஸ், அவர் என்ன சொல்கிறார்? இங்கே ஒரு பையன் இருக்கின்றான், அவரிடம் 5 அப்பங்களும் 2 மீன்களும் உண்டு. அப்போ இயேசு சொல்கிறார், அதை கொண்டு வாருங்கள். 5 அப்பமும் 2 மீன்களும் அந்த பையன்கிட்ட இருக்குது. அவனுக்காக கொண்டு வந்ததாக இருக்கலாம். அவன் அதை எடுத்துகிட்டு எல்லா இடமும் சுற்றிட்டு இருக்கிறான். அதை அந்திரேயாஸ் பார்த்துட்டாரு. அப்போ அவர் சொல்கிறார், இங்கே ஒரு பையன்கிட்ட மட்டும்தான் 5 அப்பமும் 2 மீனும் இருக்குது. இயேசு என்ன சொல்கிறார்? அதை கொண்டு வாருங்கள். அந்த 5 அப்பத்தையும் 2 மீனையும் இயேசுவுக்கு கொடுக்கப்படுகிறது. இயேசு தன்னுடைய தந்தையிடம் வேண்டிக் கொண்டு சொல்கிறார், எல்லோருக்கும் கொடுங்கள். அங்கே 5000 ஆண்கள் எண்ணிக்கை தான் கொடுக்கப்பட்டது. பிள்ளைகளின் எண்ணிக்கை கொடுக்கப்படவில்லை. ஏகദേശம் 20,000 மேல் மக்கள் இருந்திருப்பார்கள். அந்த 5 அப்பத்தையும் 2 மீனையும் அந்த 20,000 மேலுக்கு மேலான மக்களுக்கு கொடுத்து 12 கூடை அப்பங்கள் மீதி வந்திருக்கின்றன. எவ்வளவு மேன்மையான புதுமை! உடனே அவர்கள் என்ன நினைக்கிறார்கள்? இயேசுவை நம்முடைய அரசனாக மாற்றுவோம். அப்போ என்னைக்கும் அவர் இந்த புதுமையை செய்து நம்ம வயரை நிறைச்சிட்டே இருப்பார். ஒருபோதும் குறை இருக்காது. எல்லாரும் வயிற்றுக்காகத்தான். அதனால்தான் இயேசுவை அரசராக ஆக்க வேண்டும் என்று சொன்னார். இதற்காக அன்பினால் அல்ல, வயரை நிறைப்பார். அதனால் இயேசு அரசனாக்குவோம். இதுதான் நம்முடைய நோக்கங்கள், நம்முடைய மனப்பார்வைகள். நம்மிடம் இருப்பதை நாம் கொடுப்பதற்கு தயாராக இருக்கின்றோமா? இன்று நீங்கள் இங்கே வந்திருக்கிறீர்கள், நிறைய தேவைகளை எடுத்துக்கொண்டு வந்திருக்கிறீர்கள். திருப்பலிக்கு முன்னால் கருத்துக்கள் வாசிக்கப்பட்டன, தேவைகள். அதோட முடியலை. பூசைக்கு இடையிலேயும் வாசகங்களுக்கு முன்னால் பங்கு தந்தை இன்னும் பல தேவைகளை எழுதி கொண்டு வந்தார்கள். அதை வாசிக்க தொடங்குகிறார். ஆனால் திருப்பலியின் இடையில் இந்த கருத்துக்களை வாசிப்பது தவறு, வாசிக்கக்கூடாது. திருப்பலிக்கு முன்னால் இதையெல்லாம் வாசிக்கணும், அதுக்காக ஜெபம் செய்யணும், அவ்வளோதான். திருப்பலிக்கு இடையில் இது ஒரு அருட்சாதனம், இதுக்கு இடையில் வேறு இதெல்லாம் கொண்டு வரக்கூடாது. அது முதல்ல வாசிக்க வேண்டியது. அதனால்தான் அதுக்கப்புறம் 2-3 கருத்துக்களை கொண்டு வந்து இன்னும் கொடுத்தார்கள். நான் சொன்னேன் அவர்கிட்ட, இது வாசிக்க வேண்டாம், அவங்க மனதில் அவங்க ஜபிக்கட்டும். நீங்கள் நிறைய தேவைகளை எடுத்துக்கொண்டு இங்கே வந்திருக்கிறீர்கள். ஆனால் நீங்கள் இயேசுவுக்கு எதை கொடுக்க தயாராக இருக்கிறீர்கள்? முதல் வாசகத்திலே நாம் கேட்டது போல் அந்த 20 அப்பங்களை அவர்கள் கொடுக்க தயாராக இருந்தாலும், அதனால்தான் எலிசா அந்த 20 அவர்கள் கொடுத்த அந்த பொருளை வைத்து கொண்டு அதை பலுகி எல்லோருக்குமாக கொடுத்தார்கள். அங்கே அவர்களிடம் இருந்ததை அவர்கள் கொடுத்தார்கள். அதே போல் நற்செய்தியிலையும் அங்கே இருந்தது 5 அப்பங்கள் 2 மீன்கள், அதை அவர்கள் கொடுத்தார்கள். அதனால்தான் அந்த புதுமை நடந்தது. நீங்கள் நிறைய தேவைகளோடு வந்திருக்கிறீர்கள். ஆண்டவரிடம் எப்போது நிறைய கேட்கிறீர்கள். அவருக்கு நீங்கள் என்ன கொடுக்கிறீர்கள் என்பதை நான் உங்களிடம் கேட்கிறேன்.
நீங்கள் அவருக்கு வேண்டியதை கொடுக்க தயாராக இல்லாவிட்டால் புதுமை நடக்காது உங்கள் வாழ்க்கையில். உங்களால் ஆனதை நீங்கள் கொடுக்க தயாராக இருக்க வேண்டும். அப்போதுதான் அதை இறைவன் பலுகி பெருக செய்வார் உங்களுடைய வாழ்க்கையில். நீங்கள் எதை கொடுக்க தயாராக இருக்கிறீர்கள்? தம்மிடம் இருப்பதிலிருந்து கொடுக்க தயாராக இருக்கிறீர்களா? அந்த பையன் 5 அப்பத்தையும் 2 மீனையும் தன்னுடைய சொந்தமானது, தனக்காக அவன் கொண்டு வந்தது, அதை அவன் கொடுக்க தயாராக இருந்தான். அந்த பகால்ஸ், அந்த மனிதன் தன்னுடைய 20 அப்பங்களை அவன் கொடுக்க தயாராக இருந்தான். நாம் இங்கே கூடியிருப்பவர்கள், இந்த திருத்தலத்தில் வந்தவர்கள், அன்னா ஜோக்கியமோடு பரிந்து பேச வந்தவர்கள், நாம் எதை கொடுக்க தயாராக இருக்கின்றோம்? நம்மிடம் இருப்பதை நாம் இறைவனுக்கும் மற்ற தேவையில் இருப்பவர்களுக்கும் கொடுக்க தயாராக இருக்கின்றோமா? அப்போதுதான் நம்முடைய வாழ்க்கையில் புதுமை நடக்கும். நாம் எல்லா இடத்தும் போயிட்டு இருக்கிறோம், என் ஆண்டவரே இதை செய்து தாரும், இதை செய்து தாரும், புதுமை நடக்கட்டு, என்னுடைய தேவை நிறைவேறட்டு, அது செய்யட்டு, இது செய்யட்டு, எல்லா இடமும் போயிட்டு இருக்கிறோம், ஒன்றும் நடக்காது. எப்போது நாம் நம்மிடம் இருப்பதை இறைவனுக்கு கொடுப்பதற்கு தயாராக ஆகின்றோமோ அப்போது அங்கே இறைவன் புதுமைகளை செய்வார். இன்றே புனித அன்னா ஜோக்கிம் அவருடைய வாழ்க்கையில் பாருங்கள், அவர்களும் தங்களிடம் இருந்ததை கொடுக்க தயாராக இருக்கின்றார்கள். அதனால் தான் அவருடைய வாழ்க்கையில் இவ்வளவு பெருமையான காரியம் நடக்கிறது. மீட்புக்கு அவர்கள் ஆதரவாக இருக்கின்றார்கள். மீட்பு பணி, இயேசுவின் மீட்பு பணியில் அவர்கள் சேர்ந்தவர்களாக இருக்கின்றார்கள். புனித அன்னா ஜோக்கிம் இவர்களை பற்றி விவிலியத்தில் எங்கும் எழுதப்படவில்லை. விவிலியத்தில் இவர்களை பற்றி, அன்னாவை பற்றியோ ஜோக்கிமை பற்றியோ ஒன்றும் நம்மளால் பார்க்க முடியாது விவிலியத்தில். ஆனால் அந்த நாட்களில் விவிலிய நூல்களில் சேர்க்கப்படாத இன்னும் பல நற்செய்திகள் பலரால் எழுதப்பட்டது இருந்தது. விவிலிய நூல்களில் சேர்க்கப்படாத, அதை நாம் அப்போக்ரிஃபல் காஸ்பல் என்று அதை அழைப்போம். அது விவிலிய நூல்களில் சேர்க்கப்படாதது. அப்படிப்பட்ட ஒரு நூல்தான் புனித யாக்கோபின் நற்செய்தி, த காஸ்பல் ஆஃப் செயின்ட் ஜேம்ஸ். அவரும் ஒரு நற்செய்தி எழுதியிருக்கிறார், மத்தேயு, லூக்கு, ஜான், மார்க்கு போல. ஆனால் அது விவிலிய நூல்களில் சேர்க்கப்படவில்லை. அதை நாம் அப்போக்ரிஃபல் காஸ்பல் என்று கருதுகிறோம். ஏனென்றால் நிறைய லெஜண்ட்ஸ் எல்லாம் அதில் எடுத்து கூறியிருக்கிறது. அதிலிருந்து தான் மரபுக்கு ஏற்பட நமக்கு அன்னா ஜோக்கிம் அவர்களை பற்றி தெரிய வருகிறது. அந்த நூலில்தான் யாக்கோபின் காஸ்பல், அந்த நூலில்தான் அன்னா மரியாளின் பெற்றோர்கள், அவருடைய பேர் அன்னா ஜோக்கிம் என்று அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. அன்னா என்பதற்கு அர்த்தம் அருள், இறைவனின் அருள், கிரேஸ். அன்னா என்பதற்கு அர்த்தம் கிரேஸ். இது இறைவனின் அருள் என்பதை அது சுட்டி காட்டுகிறது. அன்னை மரியாளுடைய பெற்றோர்களுடைய பெயர்கள் இறைவனின் செயல்களை சுட்டி காட்டுகிறது. அன்னாள் என்பது இறைவனின் அருள். ஜோக்கிம் என்ற பெயருக்கு அர்த்தம் இறைவன் ஏற்படுத்துகிறார், காட் ப்ரிப்பேர்ஸ். அதுதான் அதனுடைய பெயருடைய அர்த்தம். எனவே அந்த அர்த்தம் ரொம்ப முக்கியமானது. அவருடைய பெயரின் அர்த்தம் முக்கியமானது. இறைவன் ஏற்படுத்துகிறார், இறைவன் தன்னுடைய அருளை நமக்கு வழங்குகிறார். அதுதான் அங்கே அன்னா ஜோக்கிம் என்ற பெயர் மூலமாக வெளிப்படுவது. அங்கே நாம் என்ன பார்க்கிறோம்? அன்னா ஜோக்கிம் நல்ல குடும்பத்தில் பிறந்தவர்கள், இறை பற்றுதல் உள்ளவர்கள். அவர் அன்னா பெத்லஹேமில் பிறந்தவள், ஜோக்கிம் நாசரேத்தில் வாழ்பவர். எனவே அன்னா ஜோக்கிமோடு திருமணம் செய்து அங்கே அவர்கள் நாசரேத்தில் வாழ்க்கை நடத்துகிறார்கள். ஆனால் அவர்களுக்கு பிள்ளை பெயர் இல்லை. பழைய ஏற்பாட்டில் இறைவனின் அருள், இறைவனின் ஆசீர் அது எப்படி கருதப்படுகிறது? ஒருவன் திருமணம் செய்து நிறைய பிள்ளைகளை பெற்றெடுப்பது இறைவனின் அருள் என கருதப்படுகிறது. ஒருவன் திருமணம் செய்யாமலும் திருமணம் செய்த பின்பு பிள்ளை பேர் இல்லை என்றால் அது இறைவனால் சபிக்கப்பட்டவர்கள் என்று கருதப்பட்டது. பழைய ஏற்பாட்டில் பிள்ளை பேர் இல்லாதவர்கள்
இறைவனால் சபிக்கப்பட்டவர்கள் என்று கருதப்பட்டது பழைய ஏற்பாட்டில். அதனால் தான் அன்னா, ஜோக்கிம் இவர்கள் வசதியுள்ளவர்கள், இறை பற்றுதல் உள்ளவர்கள், எனவே நிறைய தர்ம காரியங்களை செய்து கொண்டிருந்தார்கள். அப்போது தான் நாம் பார்க்கின்றோம், அந்த யாக்கோபின் நற்செய்தியின்படி, அந்த அப்போக்ரிஃபல் காஸ்பல் படி அங்கே அவர்கள் என்ன நமக்கு தெரிவிக்கின்றார்கள் என்றால், ஜோவாக்கிம் எருசலேம் தேவாலயத்திற்கு போகிறார். அங்கே அவர் தன்னிடம் இருந்த செல்வங்களை கொண்டு ஏழைகளுக்கு உதவி செய்கிறார். அப்போது அங்குள் இருந்த அந்த குருக்கள் அதை தவிர்க்கிறார்கள். ஏனென்றால் இவன் பிள்ளை பேர் இல்லாதவன், இவன் இறைவனால் சபிக்கப்பட்டவன், இவன் இந்த மக்களுக்கு உதவி செய்வது நல்லதல்ல என்று அவரை புறக்கணித்து அவரை அங்கிருந்து விரட்டுகிறார்கள். புனித ஜோக்கிம் அங்கிருந்து வெளியே வந்து ஆழ்ந்த கவலையில் இருந்து, அந்த நேரத்திலும் அவர் இறைவன் மீதுள்ள பற்றுதலை விடவில்லை. இறைவனால் எல்லாம் முடியும் என்ற அந்த நம்பிக்கையில் ஆழ்ந்து ஜோக்கிம் தனிமையாக ஒரு இடத்திற்கு சென்று அங்கே தனித்திருந்து அந்த இறைவனை வேண்டுகிறார். அந்த இறைவனிடம் அவர் கேட்கின்றார், ஏன் ஆண்டவரே என்னை ஆசீர்வதிக்கவில்லை? அப்படி அவர் வேண்டிக் கொண்டிருக்கின்றார். தன் கணவனை பிரிந்து வாழ்கின்ற அன்னாலும் தன்னுடைய வீட்டிலிருந்து அவள் அந்த இறைவனை வேண்டுகிறாள். நம்பிக்கையோடு இறைவனால் ஆகாதது ஒன்றுமில்லை என்று உணர்ந்த இந்த இருவரும் அந்த இறைவனிடம் வேண்டுகிறார்கள். அவர்கள் புறக்கணிக்கப்பட்டார்கள், அவர்கள் இறைவனால் சபிக்கப்பட்டவர்கள் என்று மக்கள் கருதுகிறார்கள். ஆனால் அவர்கள் இறைவன் மேல் இருந்த நம்பிக்கையை அவர்கள் விடவில்லை. நாம் நம்முடைய வாழ்க்கையில் பிரச்சனைகள் வரும்போது, துன்பங்கள் வரும்போது, தோல்விகள் வரும்போது, நாம் என்ன நினைக்கின்றோம்? இனி என்ன ஒன்றும் ஆகாது, அதனால் இனி அதெல்லாம் விட்டு எல்லா கோவில்களுக்கும் போயாச்சு, எல்லா திருத்தலங்களுக்கும் போயாச்சு, நிறைய நொவேனாஸ் இதெல்லாம் நடத்தியாச்சு, ஆனால் ஒன்றும் ஆகலை, இனி அதை விட்டு போ, நம்ம வாழ்க்கையை பார்ப்போம் அப்படின்னு தானே நினைப்பீங்க. அதுதான் வழக்கமாக நம்முடைய வாழ்க்கையின் முடிவு. ஆனால் இந்த இருவரும் தன்னுடைய நம்பிக்கையை அவர்கள் ஒருபோதும் விட்டதில்லை. அவர்களுக்கு நிச்சயம் தெரியும் இறைவனுக்கு எல்லாம் முடியும். எனவே தான் அந்த இறைவனிடம் சென்று அவர்கள் வேண்டுகிறார்கள். அப்போதுதான் தூதுவரால் அவர்களுக்கு வழங்கப்பட்டது, நிச்சயம் இறைவன் உங்களுக்கு ஒரு மகளை கொடையாக தருகின்றார் என்று. அதன் பிறகு அன்னை மரியாள் பிறக்கிறாள் அவர்களுக்கு பிள்ளையாக. அவர்கள் என்ன செய்கிறார்கள்? அன்னை புனித அன்னாள் வேண்டும் போது இறைவனிடம் என்ன சொல்கிறார்? ஆண்டவரே, நீர் எனக்கு ஒரு பிள்ளை பேரு கொடுத்தால் அந்த பிள்ளையை நான் உமக்கு ஒப்பு கொடுப்பேன், அந்த பிள்ளையை நான் உமக்கு ஒப்பு கொடுப்பேன் என்று புனித அன்னாள் சொல்கிறாள். அதான் நான் உமக்கு கொடுப்பேன். அங்கே அன்னாளும் ஜோக்கியமும் தன்னிடம் இருப்பதை இறைவனுக்கு கொடுக்க தயாராக இருக்கிறார்கள். இறைவனிடம் வேண்டுகிறார்கள். அந்த வேண்டும் போது அவர்கள் இறைவனிடம் என்ன சொல்கிறார்கள்? எங்களுக்கு இருப்பதை நாங்கள் உமக்கு கொடுக்கிறோம். அந்த தாராளமான உள்ளம், அங்கேதான் புதுமை நடக்கும். நாம் எப்பவும் வேண்டிக் கொண்டே இருக்கிறோம், எவ்வளோ விண்ணப்பங்கள், ஆனால் அந்த இறைவனுக்கு நாம் கொடுக்க தயாராக இருக்கின்றோமா? அந்த இறைவன் எல்லா மக்களிடமும் இருக்கின்றார். எல்லாரும் அவரால் படைக்கப்பட்டவர்கள், எல்லோரும் இறைவனின் சாயல்கள். இயேசு என்ன சொல்கிறார்? இந்த சிறுவர்களில் ஒருவருக்கு நீங்கள் எதை செய்தாலும் அதை எனக்கு செய்கிறீர்கள். இன்று இயேசு அவர்களிடம் இருக்கிறார்கள். அவர்களுக்கு கொடுக்க நாம் தயாராக இருக்கின்றோமா? அவர்களுக்கு நாம் கொடுக்கும்போது, நாம் தர்மம் செய்யும் போது, அவர்களுடைய தேவைகளை நிறைவேற்றும் போது, பிறர்களுடைய தேவைகளை அறிந்து அதை நிறைவேற்றும் போது நாம் யாருக்கு உதவி செய்கிறோம்? இறைவனுக்கு. இயேசு அவர்களிடம் இருக்கும் அந்த இயேசுவுக்கு. நான் நோய்வாய்ப்பட்டிருந்தேன், நீ என்னை பார்க்க வந்தாய். பசியாக இருந்தேன், நீ எனக்கு உணவு கொடுத்தாய். தாகமாக இருந்தேன், எனக்கு தண்ணீர் கொடுத்தாய். சிறையில் இருந்தேன், என்னை பார்க்க வந்தாய். எனவே அவர்களுக்கு செய்யும் போது நாம் அந்த இறைவனுக்கு கொடுக்கிறோம். அப்போதுதான் நம்முடைய வாழ்க்கையில்
புதுமைகள் நடக்கும். நாம் அப்படி செய்கிறோமா? நாம் எவ்வளவோ சுயநலவாதியாக இருக்கிறோம். எல்லாம் எனக்கு வேணும், நான் நல்லா இருக்கணும், நான் சொகுசாக இருக்கணும், எனக்கு ஒரு குறையும் இருக்கக்கூடாது, என்னுடைய வாழ்க்கையில் ஒரு துன்பம் வரக்கூடாது, எனக்கு எல்லாம் கிடைக்கணும். பேராசை பெற்ற சுயநலவாதிகளாக இருக்கும்போது அங்கே புதுமைகள் நடக்காது. இன்று அன்னா ஒரு ஜோக்கிம் அவர்களிடம் வந்திருக்கும் நீங்கள் அவருடைய வாழ்க்கையிலிருந்து நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். அவர்கள் தன்னம் இருப்பதை கொடுக்க தயாராக இருந்தார்கள். எனவே மரியாள் பிறந்து அவளுடைய 3வது வயதில், அன்னை மரியாளுடைய 3வது வயதில் அன்னாவும் ஜோக்கியமும் அந்த 3 வயது பிள்ளையை எடுத்துக்கொண்டு எருசலேம் தேவாலயத்தில் அவளை அங்கே ஒப்படைக்கின்றார்கள், இறைவனுக்கு கொடுக்கிறார்கள். அதுதான் அந்த மரபுபடி நமக்கு தெரிய வருகிறது. 3வது வயதில் அன்னாளை தனக்கு கிடைத்த பிள்ளையை அங்கே இறைவனுக்கு அர்ப்பணிக்கிறார்கள். அந்த அர்ப்பணம், அவர்கள் அந்த கொடுத்த கொடையில்தான் இறைவன் அவள் வழியாக தன்னுடைய ஒரே மகனை உலகத்தின் மீட்பராக அனுப்ப முடிந்தது. இந்த மேன்மையான காரியத்தை இறைவன் நிறைவேற்ற முடிந்தது. அன்னா ஜோக்கிமால் கொடுக்கப்பட்ட அந்த கொடை, அவர்கள் தண்டம் இருந்ததை இறைவனுக்கு கொடுத்ததால் தான் இறைவன் தன்னுடைய இந்த மகத்தான இந்த மீட்பின் செயலை அவர் நிறைவேற்ற முடிகிறது. பாருங்கள், இறைவன் நம்மை தன்னுடைய தோழனாக ஏற்றுக்கொள்கிறார். தானாக அவர் ஒன்றும் செய்ய மாட்டார். நம்மோடு இணைந்து நம்மிடம் இருப்பதை அவரோடு இணைத்து கொள்ளும் போது தான் அங்கே இறைவனின் செயல்கள் வெளிப்படும். அதை நாம் நன்கு உணர வேண்டும். நாம் எல்லா இடத்துலையும் போய் கேட்டுட்டு இருக்கிறோம், கொடுக்க தயாராக இல்லை. நாம் எப்போது அதை கொடுப்பதற்கு தயாராக இருப்போமோ அங்கே புதுமைகள் நடக்கும். அது இன்றைய புனிதர்களிடமிருந்தும் நான் கற்றுக்கொள்கிறோம். இன்றைய முதல் வாசகம் நற்செய்தியிலிருந்தும் அதைத்தான் நமக்கு சொல்லப்படுகிறது. இன்றைய 2ஆம் வாசகத்தில் என்ன நாம் கேட்கிறோம்? நாம் கொடுக்கின்றோம். புனித அன்னா ஜோக்கிம் தன்னுடைய ஒரே மகள், வேற பிள்ளைகள் இல்லை, ஒரே மகள், அவளை தன்னோடு வைத்திருக்கலாம். தனக்காக எனக்கு ஒரு பிள்ளை தான் கிடச்சி, அந்த பிள்ளையை நான் எப்படி கொடுக்க முடியும்? தனக்காக, தன்னுடைய வாழ்க்கைக்காக, தன்னுடைய எதிர்காலத்திற்காக அந்த பிள்ளையை தன்னோடு வச்சிருக்கலாம். ஆனால் அவங்கள் அப்படி செய்யலை. இது இறைவனுக்கு சொந்தம், இது இறைவன் தந்தது, இறைவனுக்கு சொந்தம். இறைவனுக்கு தான் எப்போதும் கொடுப்பதற்காக தயாராக இருந்தார்கள். ஏன் அப்படி தயாராக இருந்தார்கள்? எல்லோரையும் சமமாக அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். எல்லோரும் இறைவனின் மக்கள். அவர்களுக்காக தன் மகளை அவர்கள் அளிக்கின்றார்கள். அந்த மகள் மனுக்குலத்தின் தாயாக மாறுகிறாள். சிலுவையில் அடியில் நின்று கொண்டு அவள் மனுக்குலத்தின் தாயாக மாறுகிறார்கள். இந்த உலகில் உள்ள எல்லா மக்களும் அவருடைய பிள்ளைகளாக மாறுகிறார்கள். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அன்னை மரியாள் ஒரு வேறுபாடை அங்கே பார்க்கவில்லை. யூதர்கள், மற்ற இனத்தர், நான் யூதர்களுக்கு மட்டும்தான் தாய், மற்ற இனத்தவர்களுக்கு இல்லை, அப்படி அன்னை மரியாளால் இங்கே பார்க்கவில்லை. எல்லோருக்காகவும், எல்லோரும் கடவுளின் பிள்ளைகள், கடவுளால் படைக்கப்பட்டவர்கள். கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் சரி, மற்ற மதத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, மற்ற ஜாதியை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, எல்லோரும் கடவுளின் மக்கள். அந்த கடவுளின் மக்களுக்காக அவள் தன்னை அர்ப்பணிக்கிறாள். சிலுவையில் அடி நின்று கொண்டு அந்த மனுக்குலத்தின் தாயாக மாறுகிறாள். அதைத்தான் இன்றைய 2ஆம் வாசகத்திலே புனித பவுல் எபேசியருக்கு எழுதிய அந்த திருமுகத்தில் அவர் நமக்கு எடுத்து கூறுகிறார். பவுல் எங்கே இருக்கிறார்? சிறையில் இருக்கிறார், சிறைப்பட்டு இருக்கிறார். அந்த சிறையில் இருந்து கொண்டு அவர் என்ன எழுதுகிறார்? நீங்கள் எல்லோரும் ஒன்றுபட்டு வாழுங்கள், ஒற்றுமையில் வாழுங்கள், பிளவுபட்டு வாழாதீர்கள். நீங்கள் எல்லோரும் ஒரு இனத்தார், கடவுள் ஒருவரே, நாம் அனைவரும் கடவுளின் மக்கள், திருமுழுக்கு ஒன்றே ஒன்று. எந்த ஜாதியினரும் பெரிய தலித்துக்கு இன்னொரு திருமுழுக்கு, வேறு பெரியவர்களுக்கு அந்த காஸ்ட்டுக்கு இன்னொரு திருமுழுக்கு இருக்கா? ஒரே திருமுழுக்கு, ஒரே அருட்சாதனங்கள், ஒரே திருப்பலி, எல்லாத்திலும் ஒன்றாக நாம் கலந்து கொள்கிறோம். அந்த வேறுபாடுகள் எங்கே இருந்து வருகிறது? மனிதனுடைய சுயநலத்தில் இருந்து வருகிறது. மனிதன் கொடுக்க தயாராக இல்லாமல் இருக்கிறான். அதனால் தான் அந்த வேறுபாடுகள் வருகிறது. எப்போதும் மனிதன்
இந்த இறைவனைப் போல், இறைவனால் படைக்கப்பட்டவன், இறைவன் சாயலால் படைக்கப்பட்டவன், இறைவன் எல்லாருக்கும் சொந்தம், எல்லா மக்களும் அந்த இறைவனின் சாயலால் படைக்கப்பட்ட மக்கள் எல்லோரையும் தன்னுடைய சகோதர சகோதரிகளால் ஏற்றுக்கொள்ளும் போது அங்கே புதுமைகள் நடக்கும். வேறுபாடுகள் அங்கே இருந்து கலைந்துவிடும். அதுதான் இன்றைய 2ஆம் வாசகத்திலே புனித பவுலடியார் மிக தெளிவாக நமக்கு எடுத்து கூறுகிறார். நாம் அதை கேட்டுட்டு மறந்துடுறோம். இந்த காதில் கேட்டுட்டு இந்த காதில் போயிடும். அதை நாம் செயல்பாட்டுக்கு கொண்டு வர வேண்டும் நம்முடைய வாழ்க்கையில். இன்று அன்னா ஜோக்கிம் அவருடைய பக்தர்களாக நீங்கள் அவருடைய இந்த திருத்தலத்திற்கு வந்திருக்கிறீர்கள். அவருடைய வாழ்க்கையை கடைபிடியுங்கள். எப்படி தன் மகளை அவர்கள் மனுக்குலத்திற்காக அர்ப்பணித்தார்களோ, மனுக்குலத்தை தன்னுடைய பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்டார்களோ, அதே போல் நாமும் எல்லோரையும் தன்னுடைய சகோதர சகோதரிகளாக ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்க வேண்டும். அதனால்தான் புனித பவுலடியார் என்ன சொல்கிறார்? நீங்கள் பெற்றுக்கொண்ட அழைப்புக்கு ஏற்ப வாழுங்கள். முழு மன தாழ்மையோடும் கனிவோடும் பொறுமையோடும் ஒருவரை ஒருவர் அன்புடன் தாங்கி அமைதியுடன் இணைந்து வாழ்ந்து தூயாவி அருளும் ஒருமைப்பாட்டை பாதுகாத்து கொள்ள முழு முயற்சி செய்யுங்கள். ஒருமைப்பாட்டை, தூயாவி அருளும் ஒருமைப்பாட்டை பாதுகாத்து கொள்ள முழு முயற்சி எடுங்கள் என்று இன்றைய 2ஆம் வாசகத்திலே புனித பவுலடியார் நமக்கு சொல்கிறார். தூயாவியார் வழங்கும். நாம் சாதியின் அடிப்படையில் பிரிவுபட்டு வாழும்போது நாம் தூய ஆவியை இழந்து விடுகிறோம். தீய ஆவியால், சாத்தானின் ஆவியால், மனித ஆவியால் செயல்படுபவர்களாக மாறுகின்றோம். அது உண்மை. தூய ஆவியால் செயல்படுபவர்கள் அந்த ஒற்றுமையை எப்போதும் பாதுகாக்க முயற்சி செய்பவர்களாக இருப்பார்கள். இன்றைய திருச்சபையிலே இதுதான் பெரிய வருத்தத்துக்குரியது. திருச்சபை பிளவுபட்டு இருக்கிறது. கோவிலிலும் சரி, கல்லறைகளிலும் சரி, எல்லா இடங்களிலும் நாம் பிளவுபட்டு இருக்கின்றோம், தனிப்படுத்தப்பட்டு இருக்கின்றோம். எங்கே அந்த ஒற்றுமை? தூய ஆவியாரின் செயல்பாடு எங்கே? இதைத்தான் இன்று நாம் நன்றாக உணர்ந்து அதை மாற்றுவதற்காக நாம் முயற்சி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் நாம் கடவுளின் பிள்ளைகளாக இருக்க முடியாது. ஒரே எதிர்நோக்கி இருப்பது போல் உடலும் ஒன்றே, ஆவியும் ஒன்றே, அவ்வாறே ஆண்டவர் ஒருவரே. தலித்துக்கு ஒரு ஆண்டவர், இன்னொருவருக்கு ஒரு ஆண்டவர், அப்படி இல்லை. ஆண்டவரும் ஒருவரே. நாம் கொண்டுள்ள நம்பிக்கை ஒன்றே, திருமுழுக்கு ஒன்றே. எல்லாருக்கும் கடவுளும் தந்தையுமானவர் ஒருவரே. அவர் எல்லோருக்கும் மேலானவர், எல்லார் மூலமாகவும் செயலாற்றுபவர், எல்லோருக்கு உள்ளும் இருப்பவர். நாம் சாதி முறைப்படியில் பிறரை வெறுக்கிறோமோ அவர்களுக்குள் யார் இருக்கிறார்? கடவுள் இருக்கிறார். அவர்களை வெறுக்கும் போது நாம் யாரை வெறுக்கிறோம்? கடவுளை வெறுக்கிறோம். அப்போ அது எந்த ஆவியால் செயல்படுபவர்களாக இருக்கிறோம்? தீய ஆவியால், சாத்தானின் ஆவியால் செயல்படுபவர்களாக மாறுகிறோம். இன்று அன்னா ஜோக்கியமுடைய திருவிழாவை கொண்டாடும் போது இந்த மறை உண்மையை நாம் உணர வேண்டும். எவ்வளோ வருஷங்களாக இந்த ஆகஸ்ட் 10ஆம் தேதி பிளாக் டே கொண்டாடுகிறோம் இல்லையா? இந்த ஆகஸ்ட் 10ஆம் தேதி வரப்போகிறது. அந்த பிளாக் டே ஏனென்றால் உரிமைகள் பறிக்கப்பட்டன. வேற எல்லா மதத்தினருக்கும் அவர்கள் சலுகைகள், அரசாங்க சலுகைகள் கொடுக்கப்படுகிறது. ஆனால் கிறிஸ்தவர்களுக்கும் இஸ்லாம் மதத்தினருக்கும் இந்த சலுகைகள் மறுக்கப்பட்டன. ஏனென்றால் அவர்கள் கிறிஸ்தவர்களாக இருக்கிறார்கள், இஸ்லாமிய மதத்தை சேர்ந்தவர்களாக இருக்கிறார்கள். எனவே இந்த சலுகைகள் அவர்களுக்கு மறக்கப்பட்டு, இது நம்முடைய கான்ஸ்டிடியூஷனுடைய அடிப்படையின் உரிமைக்கு எதிராக இருக்கிறது. அதனால்தான் நாம் போராடுகிறோம். அது தலித்து மக்களுடைய போராட்டம் மட்டுமா? நம்ம சில நேரங்களில் என்ன நினைக்கிறோம்? அந்த ஆகஸ்ட் 10ஆம் தேதி அந்த போராட்டம் நடத்தும்போது, இது தலித்து மக்களுக்காக நடத்துகிறார்கள், அவங்க போவாங்க, நம்ம ஏன் போனோம்? அந்த மனப்பான்மை இல்லையா? அந்த மனப்பான்மை இருக்கும்போது நாம் பிளவுபட்டு வாழ்கிறோம், வேறுபட்டு வாழ்கிறோம். அந்த மனப்பான்மை தூய ஆவியாரால் அல்ல, தீய ஆவியால், சாத்தானின் ஆவியால். அது மக்களுடைய உரிமைக்காக நாம் போராடுகிறோம்.
அந்த போராட்டத்தில் எல்லோரும் ஒன்றுபட்டு போராட வேண்டும். ஒவ்வொரு வருடமும் ஆகஸ்ட் 10 பாண்டிக்கடலூர் உயர்மறை மாவட்டம் அந்த கூட்டத்தை நடத்துகிறது. அந்த நாள் முழுவதும் ஆகஸ்ட் 10 போன வருடம் பாண்டிச்சேரியில் நடந்தது, அதுக்கு முந்தின வருடம் விழுப்புரத்தில் நடந்தது, இந்த வருடமும் அது விழுப்புரத்தில் நடக்கப் போகிறது. பாண்டிச்சேரி பாண்டிக்கடலூர் உயர் மறை மாவட்டம் இதை நடத்துகிறது. சிலர் நினைப்பாங்க DCLM இதை நடத்துறது. நோ, நாங்கள் தான் எவ்வளோ லட்சக்கணக்கில் பைசா செலவு பண்ணி அந்த ஒரு நாளுக்காக இது பாண்டிக்கடலூர் உயர் மறை மாவட்டத்தால் இது நடத்தப்படுகிறது. இந்த மக்களின் உரிமைக்காக போராடுகிறது அரசாங்கத்தோடு. அதில் எல்லோருடைய பங்கும் இருக்க வேண்டும். தலித் மக்கள் மட்டுமல்ல, எல்லோருடைய பங்கும் இருக்க வேண்டும். நாம் அனைவரும் ஒன்றுபட்டு, ஏனென்றால் நம்முடைய கடவுள் ஒருவர், திருமுழுக்கு ஒன்றே, ஆண்டவர் ஒருவர். நாம் எல்லோரும் ஒரே மக்களாக இருக்கின்றோம், ஒரே தந்தையின் பிள்ளைகளாக இருக்கின்றோம். அந்த உணர்வை நாம் ஏற்றுக்கொண்டு அந்த போராட்டத்தில் நாம் எல்லோரும் கலந்து கொண்டு அதை போராட்டத்தை அந்த வெற்றிக்காக நாம் முயற்சி செய்வது நம்முடைய கடமையாக நான் உணர்கிறேன். எனவே இன்று நாம் அன்னா ஜோக்கியமுடைய திருவிழாவை கொண்டாடும் போது அவர்கள் நம்மிடம் கேட்பது என்ன? நாங்கள் இறைவனுக்கு எங்களிடம் இருந்ததை கொடுத்தது போல் நீங்களும் செய்யுங்கள், அப்போது உங்களுடைய வாழ்க்கையில் நிச்சயம் இறைவனின் அருள் கிடைக்கும், புதுமைகள் நடக்கும். இந்த ஆகஸ்ட் 10 நம்மால் முடிவதை நாம் செய்ய வேண்டும். நாம் அந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு அதற்காக போராடும் போது நம்மால் ஆனதை இறைவனுக்கு கொடுக்க தயாராக இருக்கின்றோம். அந்த ஒற்றுமைக்காக சிறையிலிருந்து பவுலடியார் சொல்வது போல அந்த ஒற்றுமையை பாதுகாக்க நீங்கள் முயற்சி செய்ய வேண்டும். அது நம்முடைய முயற்சியாக மாறும். எனவே இன்று புனித அன்னா ஜோக்கியமுடைய திருவிழாவை நாம் கொண்டாடும் போது நாம் வேண்டுவோம், இந்த மறை உண்மைகளை அறிந்து அதன்படி நம்மை மாற்றி அமைப்போம். நம்முடைய இந்த கெட்ட எண்ணங்கள், பிளவுபட்ட எண்ணங்கள், அப்படிப்பட்ட எண்ணங்களை எல்லாம் களைந்து நாம் ஒரே குடும்பத்தில் உள்ள ஒரே கடவுளின் பிள்ளைகளாக, சகோதர சகோதரிகளாக ஒன்றுபட்டு வாழ்பவர்களாக வாழ்க்கை நடத்தி நம்மிடம் இருப்பதை கடவுளுக்கு கொடுத்து அந்த கடவுளை நாம் ஒவ்வொருவரிடமும் கண்டு அவர்களுடைய தேவைகளை நாம் நம்முடைய தேவையாக மாற்றி அவர்களுடைய தேவைகளை நிறைவேற்றும் போது நிச்சயம் இறைவனின் ஆசீர் நிறைவாக நம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் கிடைக்கும். பிள்ளை இல்லாமல் மக்கள் வேண்டிட்டு இருக்கிறாங்க நிறைய இடங்களில். அந்த பிள்ளையை பெறுவதற்காக நாம் என்ன கடவுளுக்கு கொடுக்க தயாராக இருக்கிறோம்? நாம் அப்படி கொடுக்கும்போது அன்னா ஜோக்கியமுக்கு பிள்ளை பேர் கிடைத்தது போல அந்த பிள்ளை இல்லாத மக்களுக்கும் அந்த பேறு கிடைக்கும் என்று நான் உறுதியாக சொல்கிறேன். எனவே அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அன்னா ஜோக்கியமுடைய இறை பக்தர்களே, நாம் இந்த மறை உண்மைகளை இன்று அறிந்து அன்னா ஜோக்கியமுடைய பரிந்துரையால் இறை உண்மைகளை ஏற்றுக்கொண்டு அதன்படி வாழ்க்கை நடத்த இன்றைய திருப்பலியிலே நாம் இறைவனை வேண்டுவோம்.